வணக்கம் மக்களே. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, ரொம்ப பேர் கேட்டிருந்தது என்ன அப்படின்னா, மரணம் வருவதற்கு முன்பாக ஏதாவது நமக்கு அறிகுறி தெரியுமா, அதை பற்றி ரொம்ப பேர் கேட்டிருக்காங்க. நானும் இதுக்கு ஒரு வீடியோ போடலாம் தான் இருந்தேன். இன்றைக்கி தான் அதுக்கான நேரம் கிடைச்சது. அதாவது ஒருவருடைய பிறப்பையும் இறப்பையும் தீர்மானிப்பது இறைவன் மட்டும்தான். அப்படிப்பட்ட அந்த பிறப்பும் இறப்பும் கடவுளுடைய கையில் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை. சரி, இருந்தாலும் சில அறிகுறிகள் கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா? ஏன்னா கடவுள் நமக்கு ஒரு 2-3 வாய்ப்பு கொடுப்பார். இப்ப இயற்கையாக வயதாகி இயற்கையாக நம்ம மரணிப்பது அது ஏத்துக்கிறக்கூடிய விஷயம். பிறந்த குழந்தையும் இறந்து போயிடுது. திடீர்னு கொஞ்சம் வயசுல ஒரு 15 வயசு 20 வயசு 30 வயசு 40 வயசுல விபத்துகள்லையும் சில பிரச்சனைகள் ஏற்படுது. திடீர்னு நெஞ்சு வலி வருது. இப்படியெல்லாம் சில மரணங்கள் வருவதற்கு முன்பாகவே நமக்கு கண்டிப்பாக சில அறிகுறிகள் கண்டிப்பாக நமக்கு கடவுள் கொடுப்பார். அப்போ அந்த காலத்துலனா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உணவு முறைகள்ல எவ்வளவோ கட்டுப்பாடுகள் இருந்தது. இப்ப உணவு முறைகள்னா முன்னாடியெல்லாம் அடுப்புல சமைச்சு ஒரு 45 நிமிஷம் அந்த அரிசி வேகும். இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 5 நிமிஷத்துலயே சாதம் வெந்துருது. அப்பெல்லாம் அம்மியில அரைச்சி எடுக்கக்கூடிய மசாலாக்கள் தான் குழம்புகள்னா சமையல்லாம் செய்வோம். இப்பெல்லாம் எல்லாமே ரெடிமேட் ஆகி போச்சு. அது மாதிரி உணவு முறைகளையும் நம்ம கொஞ்சம் கவனத்துல கொண்டு வரணும். சரி, இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு வெளியில போறீங்க, எங்கேயாவது ஒரு பயணம் போகணும், இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நம்ம பயணம் போயிட்டு இருக்கோம் வச்சுக்கிறோங்களேன், கிளம்பி போயிட்டு இருக்கோம், இல்லை போய் வந்துகிட்டு இருக்கணும் கூட வச்சுக்கிறோங்க. நம்ம எங்கேயுமே எடுத்துக்கலாம். கோயிலுக்கு போகலாம், இல்லை ஆஃபீஸுக்கு போகலாம், வேலைக்கு போகலாம், இல்லை சும்மா எங்கேயாவது வெளியில ஃப்ரெண்ட்ஸுகளோட போகலாம். உங்களை ஒரு முறைக்கு 2 முறை நாய் உங்களை பார்த்துட்டு தெற்கு நோக்கி குலைக்குது அப்படின்னா நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருப்பது உத்தமம். இது ஒரு முறை செஞ்சா பரவாயில்ல. ஒரு முறைக்கு 2 முறை, 2 முறைக்கு ஒரு 3 முறை இது போல உங்களுக்கு ஒரு 3 மாசத்துக்குள்ள நிகழ்ந்திருக்கு. இப்போ ஒரு முறை அப்படின்னா நம்ம அசால்ட்டா விட்டுறலாம். 2வது முறை உங்களை பார்த்து ஒரு நாய் குலைச்சிட்டு திரும்பி தெற்கு நோக்கி அது குலைக்க ஆரம்பிக்குது அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்குன்னு. அதுக்கு என்ன வழிமுறைங்கிறது நான் சொல்றேன், பரிகாரமும் இருக்குதுக்கு. அடுத்தபடியாக நீங்க வெளியில உங்களுடைய இல்லத்தை விட்டு வெளியில போயிட்டு இருக்கீங்க, இல்லை இல்லத்துக்கு வரும்போதும் எதிர்க்க எலியாக இருக்கலாம், அணிலாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், ஆடாக இருக்கலாம், இப்படி ஏதேனும் ஒண்ணு நேரம் நம்மளை பார்த்துட்டு வந்த வழியிலேயே திரும்பி ஓடும். இது ஒரு முறைக்கு 2 முறை நடந்தாலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இதை நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். இந்த காக்கா அடிக்கிறதுலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது பாசத்துல அடிக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நீங்க கவனமா பார்த்துக்கிறணும். அதுபோல உங்களுடைய வீடு வாசக்கால அடிக்கடி நீங்க முட்டிக்கிறீங்களா, இல்லை அடிக்கடி வாசக்கால் சைட்ல இடிச்சுக்கிறது, நம்மளை அறியாமலே இடிச்சுப்போம். இது ஒரு முறைக்கு 3 முறை நடந்துச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம். இதெல்லாம் ஒரு அறிவு, கடவுள் நமக்கு ஒரு அறிகுறி கொடுக்குறாரு. கொஞ்சம் கவனமாக இதுக்கு என்னங்க செய்யலாம் அப்படின்னா, நீங்க தெய்வ வழிபாடு செய்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அமாவாசை நாளில் இல்லை அப்படின்னா யமகண்டம் அப்படிங்கிற ஒரு நேரம் வரும். இந்த நேரத்துல நீங்க போய் சிவபெருமானுக்கு உங்களுக்கு என்ன வயசு நடக்கிறதோ அந்த வயசுக்கு ஏற்றவாறு நீங்க விளக்கு ஏற்றலாம். அப்படின்னா பரணி நட்சத்திரம் வருது இல்லையா, அன்னைக்கு நீங்க சிவபெருமானுக்கு விளக்கு ஏற்றலாம். அப்ப பரணி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கிலும் யமகண்டம் நேரம் உங்களுக்கு விளக்கு ஏற்றுற மாதிரி நேரம் அமைஞ்சால் நீங்க கண்டிப்பாக அந்த நேரத்தை நீங்க எடுத்துக்கிடலாம்.
இது என்ன செய்யும், நமக்கு வரக்கூடிய இது என்ன அப்படின்னா, நம்ம மரணத்துக்கும் அந்த இதுக்கு நம்ம போகல, ஒரு கண்டம் ஏதாவது நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத இது காட்டுது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த வழிமுறைகள், ஆகா இது நம்ம அடிக்கடி இது நமக்கு நடந்துகிட்டு இருக்கு, அப்ப நம்ம செய்ய வேண்டிய இதை செய்தா, இல்லைங்க எங்களுக்கு தெய்வ வழிபாட்டுலன்னா இல்லை, நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டியது கடல்ல 16 முறை முங்குங்க. கண்டிப்பாக கடல் நீர்ல, அதுவும் ஒரு ஒரு தீர்த்தமாக இருக்க வேண்டும். ராமேஸ்வரம் இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடமாக இருந்தால் நல்லது. ஏன்னா எல்லாரும் கடல்ல முழுங்கிட்டு வேற பீச்சில் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா ஆழம் பார்த்துக்கிறணும், இடம் பார்த்துக்கிறணும். அப்படிப்பட்ட இடங்கள்ல நம்ம போய் அந்த முங்குறதுக்கான தகுதி இருக்கக்கூடிய இடத்துல போய் கடல்ல நீங்க 16 முறை முங்கி எழுந்து யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஒருத்தருக்காவது அன்னம் சாப்பாடு வாங்கி கொடுங்க. மற்றபடி நமக்கு இதாலதான் மரணம் அப்படிங்கிறது யாராலையும் தீர்மானம் செய்ய முடியும். ஒரு ஜாதகம் பார்க்கிறோம், இந்த ஜாதகத்துல துல்லிதமாக மரணத்தை தீர்மானிச்சு எழுதி கொடுக்க முடியுமா யாராலையாவது? தெரிஞ்சா கூட சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடாது. பிறப்பும் இறப்பும் கடவுளுக்கு சொந்தமான ஒரு விஷயம். அந்த இடைப்பட்ட காலத்தில் நீ செய்யக்கூடிய தர்மமும் தானமும் எந்த அளவுக்கு நன்மையை தேடி இருக்கியோ தீமையை தேடி இருக்கியோ அந்த அளவுக்குத்தான் உங்களுடைய தலைமுறைக்கு அந்த பலன் போய் சேரும், உங்களுக்கு இல்லை. நீங்க செஞ்ச புண்ணியம் உங்களுடைய வாரிசோட வாரிசுக்கு போய் சேரும். வாரிசுக்கு கூட இல்லை, வாரிசோட வாரிசுக்கு போய் சேரும். ஆனா பாவம் இருக்கு இல்லையா, இந்த பாவம் உங்களையும் சேரும், உங்களுடைய பிள்ளையும் சேரும், உங்களுடைய பிள்ளையுடைய பிள்ளைகளையும் சேரும். அப்ப எந்த அளவுக்கு நம்ம கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு, சில இதுகள் நம்ம சொல்லியிருக்கோம், இதுதான், மற்றபடி ஒன்றும் பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு முறைக்கு, நான் எப்படி சொல்லுவேன், ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை அதுபோல் நிகழ்வுகள் நடந்தால், அதாவது நாய் உங்களை பார்த்து குலைக்க வேண்டும், திரும்பி அப்படியே தெற்கு நோக்கி குலைக்க வேண்டும். இது இந்த 3 மாதத்துக்குள்ளே ஒரு 2 முறை 3 முறையாவது நடந்திருந்தால் கண்டிப்பாக இந்த வழிமுறை நீங்க பண்ணிக்கிறலாம். அதே போல நான் சொன்னேன் இல்லையா, எதிர்த்து வரக்கூடிய ஒரு மிருகம் உங்களை பார்த்தவுடன் வந்த வழியிலே ஓடுகிறது அப்படின்னாலும் நீங்க இது 1 முறை 2 முறை நடந்தாலும் நீங்க கவனமாக இருக்க வேண்டும். அது மாதிரி உங்க வாசக்காலில் இடிச்சுக்கிறவாங்க, அடிக்கடி நம்ம இடிச்சுக்கிறது, வாசக்காலில் முட்டிக்கிறது, சைடில் இடிச்சுக்கிறது நம்மளை அறியாமலேயே, அப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருந்து கொண்டு இந்த வழிமுறையை செய்தால் மட்டும் போதுமான விஷயம். செய்யக்கூடிய நேரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எந்த கிழமையாக இருந்தாலும் யமகண்டம் நேரம் வரும்போது அந்த நேரம் கோவில் இருக்கக்கூடிய நேரத்தை பார்த்துக்கிறங்க. அந்த நேரத்துல போய் நீங்க அரணி நட்சத்திர நாள்ல அந்த யமகண்ட நேரம் இருந்துச்சு அப்படின்னா, கோவில் இருக்கக்கூடிய நேரத்துல வந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ஏன்னா நம்மளுடைய செயல்பாடு நம்மளை வாழ வைக்கும். அதான் சொல்லுவோம் இல்லையா, நான் பெரும்பாலும் சொல்லுவேன், நல்லவனா இருக்கலாம். யாருக்கு நல்லவனா இருக்கணும் அப்படின்னா, மனைவியா இருந்தா கணவனுக்கு, கணவனா இருந்தா மனைவிக்கு, பிள்ளைக்கு அப்பனாகவும் தாய் தந்தைக்கு மகனாகவும் ஒரு நல்ல நண்பனுக்கு நண்பனாகவும் இருந்தா போதும். ஊருக்கு நல்லவனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டால், நாட்டுக்கு நல்லவனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக நல்லவனாக இருக்க விட மாட்டார்கள், இருக்கவும் முடியாது. அது நம்மளை பின்னோக்கி கொண்டு போயிடும். அதனால நல்லவனாகத்தான் இருக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம குடும்பத்துக்கு, நமக்கு, நம்ம நல்ல நண்பர்களுக்கு நல்லவனாக இருக்கும். இப்படி எல்லோருமே செயல்பட்டாவே ஊர் நல்லாயிடும் இல்லையா. அதனால ஊருக்கு நல்லவனா இருக்கும். நம்ம நல்லது செய்ய போனோம்னு வச்சிருக்கீங்களேன், எவ்வளவு பேரை பார்க்குறோம், நல்லது செய்யறவங்களுக்கு காலமே இருக்காது, அமைக்கி அப்படியே உட்கார வச்சிருவாங்க. அதனால முடிந்த வரைக்கும் உதவி செய்வோம், இல்லை அப்படின்னா ஒதுங்கி நிற்போம். சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நான் உங்கள் ஈஸ்வரன், சீதாராம ஜோதிடர்.